எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெயகண்ட சோழ விஜய். இன்னைக்கு நம்ம தளபதியோடைய ஜனநாயகன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ட்ரெய்லர் அவருடைய கடைசி படம் அப்படிங்கிறதுனால பயங்கர எதிர்பார்ப்பு, பயங்கர கிரேஸ். ஆக்சுவலாகவே விஜய் படத்துக்குனாலே பயங்கர கிரேஸ் இருக்கும். இது கடைசி படங்கிறதுனால மக்கள்லாம் பயங்கரமாக எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு. ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்படி பேசிட்டு இருக்க விட நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டு பேசலாம். ட்ரெய்லர் பார்க்க போகலாமா? வாங்க போகலாம். ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. தளபதி வெற்றி கொண்டான். சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்பேன். அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? ரெக்கார்டு சம்பவம் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே ரெக்கார்டு தான். கொடி கொடி சின்னம் தொட்டு ஸ்லைஸ் போட்டுவாப்ல. நான் சாதாரண மேபி அதை செய்யற சம்பவம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆமா தலைவா, பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது சார். விஜய புலி மாதிரி இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா எழுத்து போடணும். என் பொண்ணை தொட சொன்னவ யாரு? யாரு? Let's play a game. தெரிஞ்சு ரத்தம். 9வது நாள் இந்தியா என் காலடியில் வந்து விழும். என்ன பிளான்? ஓயம் ஓயம் அழிவு. எனக்கு நாகெல்லாம் வேண்டாம். பாரு என் கை எப்படி நடக்குதுன்னு. விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தருது. மக்களுக்கு நல்லது பண்ற நீதிக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிட. அரசியல் அரசியல் சினிமா விட்டு அரசியல் வரல, அதை இண்டிகேட் பண்ணுது. மாஸ் அந்த நாட்டை ரத்தத்தை வந்து அப்படியே டேஸ்ட் பண்றது. அயோக்கியனுங்களும் நினைக்கிறாங்க அவங்க ஜெயிக்க கூடாது. மக்கள் அவனை கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப கொன்ன கடவுளாயிடுவான். அவனை உயிர் தெழ முடியாத சிறுவையில அறையணும். காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவ்வளோ இருந்தாலும் சரி. வா, ஃபைட்லாம் அடிச்சுக்க முடியாது. போற ஐடியாவே இல்ல. அரசியல் அரசியல். ஓ, மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்குறாங்க. இந்த கூட்டத்தை எங்கேயும் பார்த்த மாதிரியா இருக்கு. அவ்வளோதான், தளபதியோட ட்ரைலர் முடிஞ்சது. இந்த ட்ரைலரில் நான் தெரிஞ்சுட்டு என்னன்னா, ஒரு பொண்ணு ஆர்மி செலெக்ஷனுக்காக வந்து பண்ண சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. இன்னும் அவங்க அப்பா வந்து ஒரு போலீஸ்காராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆர்மி செலெக்ஷன் போகிறப்போ இன்கேஸ் அந்த பிள்ளைக்கு ஏதாவது நடந்திருக்கணும், அந்த பொண்ணுக்கு ஏதாவது நடந்திருக்கணும். அது வந்து பயத்தில் வந்ததுனால அந்த பயம் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்போ கடைசியில் இந்திய லெவலில் அது ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அதை சரி பண்ண போகிறாரு தான் நினைக்கிறேன். நான் பகவத் கேசரி படம்லாம் பார்க்கவும் மாட்டேன். ஏன்னா தளபதி வராது. அது ஒருவேளை பகவத் கேசரியாக இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கூட தெரில. அப்படி இருந்தாலும் தளபதி பண்ணுறது தான் ரியல். அவ்வளோதான். டைலாகை பொறுத்த வரைக்கும் உன்னோட நல்லது மட்டும் பாரு, ஊருக்கு நல்லது பண்ணுறது வந்து நிற்காதனே அவன் அப்படிங்கிறாப்புல தளபதி. அது அரசியல். அப்புறம் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகிறப்பயே 2 யானை காலை தூக்கிட்டு இருக்க மாதிரி, பயங்கரமாக 2 யானை காலை தூக்கிட்டு நிற்கிற மாதிரி, அது வந்து கொடியில் வரும்ல, அந்த ஒரு சின்ன மாதிரி, அது வாகை மலர், அது அந்த மாதிரி ரெட்டை போர் யானை அது காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அரசியல் சம்மந்தமானது தான் ஃபுல்லாகவே டைலாக் ஃபுல்லாகவே வருது. அரசியல் நல்லது பொங்க வாங்கலாம்னா திருடுறதுக்கு வரீங்க. அது சூப்பராக இருக்குது. அது ஒரு நல்ல டைலாக்கு. மேக்ஸிமம் அரசியலை தான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அரசியல் அப்புறம் நாட்டை பற்றி அந்த சம்மந்தமாக இருக்குன்னு என்னுடைய கருத்து. மற்றபடி தளபதியோடைய கடைசி ட்ரெய்லரு, தளபதியோடைய கடைசி படம் சொல்லவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ட்ரெய்லரை எனக்கு என்னன்னு தெரியல. இந்த படத்தை நான் எத்தனை வாட்டி பார்க்க போகிறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ எல்லாருக்குமே தளபதியை பிடிக்கும்.
திடீர்னு தளபதி வந்து இதை விட்டுட்டு திருப்பி அங்கே வராங்க அப்படிங்கிறப்போ மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் எப்பயுமே ஒரே இதை பயணம் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. ஒரு ஸ்டேஜை விட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போய் தானே ஆகணும். இன்னும் இப்போ இந்த ஃபீல்டில் இப்போ நம்பர் 1ல தளபதி இருந்தாலும் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வேற யாராவது அந்த ஃபீல்டுக்கு வருவாங்க. அப்போ நம்ம இப்போ ரஜினிகாந்தையும் விஜயும் கம்பேர் பண்ணி பேசுகிற மாதிரி விஜயையும் இன்னொரு ஆளையும் கம்பேர் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால இப்போ எடுத்த முடிவு சரியான முடிவு தான் அப்படின்னு என்னுடைய கருத்து. ஏன்னா அவர் நம்பர் 1ல இருக்கிறப்பவே அது நம்பர் 1 அப்படின்னு அந்த ஒரு நம்பர் 1லயே வச்சிருக்கணும், இறங்கவே விடக்கூடாது. அந்த நம்பர் 1லேருந்து அடுத்து நம்பர் 1 இன்னொரு ஏரியாவில் நம்பர் 1லயே கொண்டு போகணும். அதுக்கு எல்லாருக்கும் அவங்க சப்போர்ட் வேணும். இன்னொன்று ஜனநாயகமும் பராசக்தியும் ஒன்று ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே அந்த கிளாஷ்னு சொல்லி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க, யாரோட கிளாஷ் விடுறது அது அந்த டீமுக்கே தெரியும். அது வந்து வேற ஒன்றும் பண்ண முடியாது. அது வேணும்னு பண்ணுறாங்களா இல்லை அரசியலா, அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. நமக்கு தேவை தளபதி படம் வருது. இப்போ நடக்க போகுது இல்லைங்க, இது வந்து கிளாஷே கிடையாது. ஜனநாயகம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்க போது, பராசக்தி இன்னொரு பக்கம் ஓடிட்டு இருக்க போகுது. அப்போ அதனால இது கிளாஷுங்கிற கதையே கிடையாது. உண்மையான கிளாஷ், உண்மையான போட்டி எப்போ தெரியுமா? ஏப்ரல் மாதம் வரும். அதுதாங்க போட்டி. இது போட்டியே இல்லை, இது சும்மா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறது. அதனால ட்ரெய்லர் வந்து அப்படியே புல் அரிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாரும் போய் பாருங்கள், தேட்டரில் கண்டிப்பாக போய் பாருங்கள். முடிஞ்சால் ஃபேமிலியோடு கூப்பிட்டு போய் எல்லாரும் போய் பாருங்கள் படத்தை. அவ்வளோதான் இது வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே சந்திக்கலாம். தேங்க்யூ.